ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரோட திருவிழா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காலையில் 6 மணிக்கெல்லாம் சிறுசு தூக்குற நிகழ்ச்சிங்க. சூப்பராக சிறுசு தூக்குற நிகழ்ச்சியை பார்த்தாச்சு. சிறுசை தூக்கிட்டு நம்ம வேண்டுதலுக்காக மாலை போடுறது, இல்லை பனை மாலை போடுறது, பூ மாலை போடுறதுன்னு யாராவது வேண்டிக்கினா அந்த மாலையை இங்கே கோயிலாண்டு வச்சு போடுவாங்க. எப்படி வேண்டிக்கிறோமோ அந்த மாதிரி போடுவாங்க. நிறைய பேர் பூ மாலை, காசு மாலைலாம் போட்டிருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு பட்டாசெல்லாம் விதவிதமாக விட்டாங்க. அதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா கரகாட்டம் ஆடின்னு இருந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு, சரி நம்ம வீட்டாண்ட சிறுசு வரும், அப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டாண்டிக்கு கிளம்பி வந்துட்டேங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். எங்கள் வீட்டாண்ட வரத்துக்கு 12 மணி ஆகுங்க. இப்போ 6 மணி ஆகுது. காலையில் 6 மணிக்கு கோயிலாண்ட தூக்க ஆரம்பித்தா எங்கள் வீட்டாண்ட வந்து சேரத்துக்கு 12 ஆகுங்க. கோயில் உள்ளே போய் சேரத்துக்கு மணி 3-4 ஆகுங்க. அதுக்கப்புறமா தான் சாமியை கோயில் உள்ள எடுத்துன்னு போய் உட்கார வச்சு தாலியெல்லாம் கட்டி சூப்பராக செய்வாங்க. எங்கள் ஊரில் வீட்டுக்கு வீடு நின்று பூஜை பண்ணணுங்க. ஒரு தெரு விடாமல், ஒரு வீடு விடாமல் நிற்கணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. நம்ம எப்படி வேண்டுதல் வச்சோமோ அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நிற்கணுங்க. எல்லார் வீட்லேயும் பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கி தினம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
சாமி கோயிலெல்லாம் போய் தாலி கட்டுற சீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் பிரியாணி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டில் வீட்டில் ரெடியாக இருந்ததுங்க. ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே சாயந்தரம் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக தொடங்கிட்டோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வந்துடலாம், மழை கிழ வரும் அப்படின்ட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி, சிக்கன் குழம்பு, ரைத்தா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி இந்த வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். யாரும் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மத்தியானம் லஞ்சை ரொம்பவே சூப்பராக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டோங்க. கோயிலுக்கு 5:30 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டோங்க. 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ள போயிடலாம். சாமியை ரொம்ப சூப்பராக பார்த்தாச்சுங்க. இந்த கங்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாமியை பார்த்துட்டு இங்கே சின்ன குழந்தைங்க சாமிக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வேதா குட்டியும் வாங்கிட்டோங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி பக்கம் சிலை வச்சுருந்தாங்க, கங்கம்மா சிலை, அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி கடத்தெருவு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. சாமியை ரொம்பவே சூப்பராக மனசுக்கு திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க. இந்த பக்கம் வந்தால் ரங்கராட்டினம் போட்டிருந்தாங்க, சின்ன வயசில் போனது. சரி நானும் என் தங்கச்சியும் போகலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக ஏறினோங்க. சரி வேதா குட்டியும் என் கூடவே வந்தான், ஜாலியாக வந்தாங்க. 2 சுற்று சுற்றும் போது அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு தெரில, ரொம்ப பயந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி அதுக்கப்புறம் என்னை கெட்டியாக பிடிச்சிக்கூடான்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே இறங்கிட்டோங்க. இது ஒரு 5 நிமிஷம் சுற்றி இருப்பாங்க, அதுக்கு 50 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. சரி போனால் போது, சின்ன வயசில் சுற்றுந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. நானும் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே இறங்கிட்டோங்க. இந்த பக்கம் பார்த்தா நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. சரி பசங்க பானிபூரி மசாலா பூரி வேணும்னு கேட்டாங்க. சரி அவங்க ஆசைப்பட்டதையும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மசாலா பூரி வாங்கிக்கினேன். இந்த பக்கம் திரும்பினா கிளிப்பு அது இதுன்னு இருந்தது. சரி பசங்க வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போகிற வழியில் பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க, பாட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க. நாங்கள் தான் போகல, பசங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லவே அப்படியே கிளம்பிட்டோங்க. நைட்டு 8 மணிக்கு கரகம் ஊர்வலம் வந்ததுங்க. எங்கள் வீட்டான வரும்போது கரகத்துக்கும் பூஜை பண்ணி சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க சகஸ்ரா மஞ்சள் சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட இதோட முடியுதுங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம். Thanks for watching. Thank you friends. Bye.